18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் அந்தரம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம கடையில ஏகப்பட்ட பொருளை கொண்டு வந்து இறக்கி இருக்கோம். அந்த இறக்கின பொருள் எல்லாம் அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து ஏத்துறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நேரத்தை விரைய பண்ணாம நேரா நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. மகளே, செம சீன்மால ஆசிரியர் தின கொண்டாட்டம் களை கட்டுச்சு இல்லையா? அதுல சில ஆசிரியர்கள் சந்தோஷமா இருக்காங்க, சில ஆசிரியர்கள் ரப்பா இருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல, நாம பார்த்தா தான் தெரியும் போல் இருக்கு. இருந்தாலும் நம்ம டீம் சார்பா ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த ஜலடியான்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பூச்செடிகளை கொடுத்து 40 கிலோ கேக் வெட்டி அதை ஊட்டி விட்டு ஆசிரியர் தினத்தை கொண்டாடி இருக்காங்க. ஆனா கொண்டாட்டம் எல்லை மீறினதால ஆசிரியர் நாளன்று மாணவரை மொத்திட்டு இருக்காரு இந்த ஆசிரியர். புதுச்சேரியில இந்த கேபிள் வயரும் இன்டர்நெட் வயரும் கண்ணாபினான்னு போகுதான். அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து கிண்டல் பண்ணி போட்டிருக்காரு. துணி காய போறதுக்கு டூரிஸ்ட் வந்தா அவங்களுக்கு சிரமமா இருக்குன்னுட்டு துணி காய போறதுக்கு இடம் இல்லைன்னு ஒண்ணு எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க. துணியெல்லாம் அழுக்காயிடுச்சு, காய போறதுக்கு இடம் கிடையாது. போச்சுட்டேன், குளிச்சுட்டேன், ஆனா காய போறதுக்கு இடம் இல்ல. அதான் புதுச்சேரியில அங்கங்க ஒயர் தொங்குத, ஏன்னா ஒயர் பாண்டிச்சேரியில அங்கங்க ஒயர் தொங்குத. இங்க காயப்பட்டா என்னன்னு காயப்பட்டா சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல ஒரு திட்டம், அருமையான திட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் கொடி இருக்கு. சப்போஸ் உங்க வீட்டுக்கு துணி காய போறதுக்கு ஒயர் வேணுமா, பாருங்க, வாங்க பாருங்க, வந்து எடுத்துன்னு போலாம். எல்லா இடத்துலயும் இருக்குது. எவ்வளவு திட்டம் பாருங்க. அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு சிரமம் இல்லாத புதிய திட்டம். அடுத்து நாம பார்க்க போற ஒரு முக்கியமான சீன், சுதந்திரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். யோ, சுதந்திரம் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது ஏன் காதல பளிச்சுன்னு விடுதில்ல? இப்பதான் முதல்ல டவர் ஊண்டி இருக்காங்களாம் திருச்சிக்கு பக்கத்துல. மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல இருக்காங்க. ஏ அப்பா, எவ்வளவு வருஷம் கழிச்சு டவர் வந்திருக்கு அப்படின்னு அந்த சந்தோஷத்துல நாமளும் கொண்டாடுவோம். முன்னாடி நாங்கள் மலையங்குறிச்சி போய் தான் பண்ணோம். இப்போ நாங்கள் கண்ணூத்து பஞ்சாயத்துலேயே அதுக்கான சேவைகள் நல்லபடியாக இயக்குது. எல்லாமே திட்டங்கள், போக்குவரத்து அனைத்துமே நாங்கள் எங்கள் இப்போ பஞ்சாயத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ டவர் வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. பிஎஸ்என்எல் டவர் 4Gயாக இருக்குது, ஆனால் கட்சி மட்டும் காமிக்குது. கொஞ்சம் டவர் நெட்டு கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும். அடுத்த சீனு நேராக கொலம்பியாவுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் ட்ரக்கை பூரா வரிசையை நிப்பாட்டி வச்சு ஒத்த கார் ஓப்படாது, ஒத்த வண்டி ஓப்படாது, தொலைச்சு விட எல்லாத்தையும் அப்படின்னு இந்த ட்ரக் ஓட்டுநர் கூட நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா டீசல் விலை ஏறி போச்சான். அங்கே உள்ள அரசை கண்டித்து போராட்டம் நடத்திருக்காங்க. நம்ம ஆளுநர் ஐயா திருவாய் வளர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐயா, இந்த PM ஸ்ரீ திட்டம் இருக்குல்ல, இதுல தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தெளிவு கிடையாது, கேட்டு தெரிஞ்சுக்கிறவும் மாட்டேங்காக, அதனால அடம் முடிக்காக அப்படின்னு லேசா தமிழ்நாட்டு அரசு சிண்டி விட்டுருக்கார். In case of our state has remained ambiguous. When the MOU was to be signed, first they said yes, it was agreeable, but when signing came, then they started tinkering with this. No, this is not. Central government said no. You have to sign the MOU. So our state has not rejected it.
has not yet signed it. It is dithering time, and that is where the matter lies. அடுத்து இப்படி சீண்டி விட்ட உடனே சும்மா இருப்பாங்களா? யோ, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பாடத்திட்டம் தான் பெஸ்ட் தெரியுமா? எங்களுக்கா புரியல? நாங்க எத்தனை பேருக்கு பாடம் எடுத்திருப்போம் தெரியுமா? எத்தனை பேரை எப்படி உருவாக்கி இருக்கோம் தெரியுமான்னு கடுமையா காட்டமா மைக்க பிடிச்சு விளாச்சுன்னு விளாச்சி இருக்காரு நம்ம திமுக இளைஞரணியினுடைய தலைவர். நம்முடைய அரசனுடைய பாடத்திட்டத்தை பற்றி ஒருவர் குறை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறை. அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறை தான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற, எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது. அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை, நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம். யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்முடைய சிலபஸ் படிக்கின்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை படைக்கப் போவது உறுதி என்று கூறிக்கொண்டு, நம்முடைய மாணவ செல்வங்களும் விளையாட்டில் பதக்கங்களை பெற வேண்டும். அதற்கு நன்றாக விளையாடுகின்ற மாணவன் ஆரோக்கியமாக இருப்பான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாணவன் தான் நன்றாக படிப்பான். எனவே பிடி பீரியடை மட்டும் தயவு செய்து கடன் வாங்காதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம விடுதலை சிறுத்தைகள் எம்பி ரவிக்குமார் ஐயா இருக்காங்கண்ணா, அவங்க கோட்டுப்பட தலைப்பே சனாதனத்துடைய சம்பந்தப்பட்டதுங்க அப்படின்னு படக்குடுவை நோக்கி படக்குன்னு வாரி விட, அம்மா அக்கா பாசாக்கால இருந்து வந்து எப்ப பார்த்தாலும் எங்களை சீன்றதே உங்களுக்கு வேலையா போச்சு, அந்த கலர்ல இருக்கு அப்படின்னு நம்ம அக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ எங்கள்கிட்ட தான் சனாதனத்தை பார்த்தாங்கன்னா, இப்ப விஜய் அவர்கள்ட்ட சனாதனத்தை பாக்குறாங்க. நான் கேட்கிறேன், சனாதனம்னா என்னன்னு ரவிக்குமாருக்கு தெரியுமா? அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வண்ணம் தெரிஞ்சுன்னா உடனே அதுக்கு ஒரு சனாதனம்னா எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எங்களை பத்தி தான் அது போட்டு கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு தம்பி விஜய் மேலையும் சனாதனம்னு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆக சனாதனம் என்றால் என்ன என்றே ரவிக்குமாருக்கு தெரியவில்லை என்பதை இன்று பட்டவர்த்தனமாக ஒரு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. அக்கா இப்படி பொங்கி வர, யாக்கா நான் உங்ககிட்ட எதுவும் சொன்னா, நான் இந்த படத்தை எடுத்த டைரக்டர், நடித்த நடிகர், அந்த படக்குழுட்டு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு சடக்குன்னு தேவையில்லாம ஆஜராகுதியா? ஆமா, என்ன கேட்டாலும் ஆஜராகிறீங்கள, என்ன விஷயம் உங்களுக்கு அப்படின்னு ரவிக்குமாரையா கொஞ்சம் விசனப்பட்டிருக்கார். தமிழிசை அவர்கள் சனாதனம் என்றால் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு தெரிந்த அளவுக்கு அது எனக்கு தெரியாது என்பது உண்மைதான். அது தயாரிப்பாளரும் இயக்குனரும் பதில் சொல்ல வேண்டிய ஒன்று. மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் இதிலே எந்த காரணமும் இல்லாமல் புகுந்து திரு விஜய் அவர்கள் மீது அவர்தான் தங்களுடைய அரசியல் சாயத்தை பூச பார்க்கிறார். நிச்சயமாக பாஜகவினுடைய அந்த முயற்சி பலிக்காது. விஜய் அவர்கள் பாஜகவின் வலையில் சிக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் அந்த அந்நியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? கார் ரேஸ் மட்டும் பசக்குன்னு அனுமதி வாங்குறியே, அந்த கையெழுத்து வாங்கணும்னா ராத்திரியோட ராத்திரியா வாங்குறிய, கோர்ட்ல சப்மிட் பண்றிய, ஆனா விஜய் மட்டும் கட்சி மாநாடு நடத்துறோம்னா 21 கேள்வி கேட்கீங்க, 1008 கொஸ்டின் கேட்க, என்ன நியாயம் இது அப்படின்னு கொஞ்சம் அக்கறை கலந்த துணியில காலடி எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா சென்றிருக்கும் முதல்வர் அவர்கள் நல்லபடியாக அவர் பயணத்தை முடிச்சு வரட்டும். ஆனா வரும்போது எத்தனை முதலீடுகளை அவர் ஈர்த்து கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க மக்கள் ஆவலோடு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் சைக்கிள் ஓட்டுறாரு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, சிலைகளிடம் போய் போட்டோ எடுத்துக்கிறாரு. இது வெறும் சுற்றுலா மாதிரி இல்லாம மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயணமாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஒரு கார் ரேஸ் நடத்தினாங்க. அந்த கார் ரேஸ் ஓவர் த நைட் கோர்ட்ல போட்டுக்க நீங்க அனுமதி பெற்று கார் ரேஸ் நடத்துறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே உரிமை இருக்கு இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ, ஒரு மாநாடு நடத்தவோ, ஒரு பொதுக்கூட்டம் வைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அதனால நிச்சயமாக
யாருடைய வளர்ச்சியும் வந்து யாரும் தடுத்துட முடியாது. அடுத்ததா நம்ம அதிமுக இருந்து ஆர்பி ஐயா வந்து ஏங்க எல்லாருக்குமான அரசுங்கிறீங்க, யாவருக்குமான அரசுங்கிறீங்க, அரவணைச்சு போவோங்கிறீங்க, மாநாடு நடத்த அனுமதி கேட்டால் தர மாட்டீங்க, ஏன் ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்டான்னு அது ஒரு கேள்வி வர கேட்கிட, இது என்ன நியாயம் அப்படின்னு லேசாக கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டி விட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் திமுக மாநாடுலாம் எங்கே நடத்தினாங்க? எல்லாரும் ராக்கெட்டில் போய் ஹெலிகாப்டரில் போய் வானத்தில் நடத்துனாங்க, பூமியில் தான் நடத்துவாங்க. ஜனநாயக நாட்டில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் ஒரு முதல் மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு நீங்கள் இத்தனை பாடுபடுத்துனீங்கன்னா ஜனநாயகம் எங்கே இருக்குது? இதெல்லாம் எங்கே போகிறது? அடுத்து பாஜக இருந்து நம்ம நயினார் ஐயா வந்து ஒன்றும் இல்லைங்க, யாரும் பதற வேண்டாம், திமுக பதறி போச்சு, விஜயா பார்த்து பதறி போச்சு அப்படின்னா உங்களை பார்த்து பதறலையான்னு எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு சேஃப் சைடில் வச்சு ஒரு கேள்வியை டப்புன்னு கவுண்டராக போட்டிருக்காங்க. எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. கட்சி மாநாடு நடத்துறதுக்கு அரசாங்கம் நிச்சயமாக அனுமதி கொடுக்கணும், அனுமதி கொடுக்கத்தான் வேணும். ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி விஜயை பார்த்து பயப்படலாம், கேட்ட அனுமதி கொடுத்துட்டு போனால் அந்த பிரச்சனையே வராது. எப்பொழுதுமே ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு அது ஒரு சப் கொஸ்டின் வராது, உங்களுக்கு 21 கொஸ்டின் தேவையில்லை. அடுத்து நம்ம ஜெயக்குமார் ஐயா, என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்களா, இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது, அதை கவனிக்க மாட்டீங்களா? ஏன் படத்தை 2000 ரூபாய் டிக்கெட் வச்சு விற்காமனு ஒரு அமைச்சரே சொல்லுதாரு, அதை தடுக்க வேண்டியது அரசோட கடமை இல்லையா? அங்க நீங்க கை நழுவி போயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆக மொத்தம் நீங்க விஜயை பார்த்து பயப்படுதீங்கன்னு அவரும் மறைமுகமா சொல்லியிருக்காரு. அமைச்சர் வந்து ஒரு சொல்ல நிர்வாகம் யாருக்கு அரசு தான் இருக்கு, தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அமைச்சர் தான். அப்போ அந்த துணை அமைச்சர் இல்லையா? அப்ப வந்து அன்பரசன் வந்து ஒரு அமைச்சரா இருக்கு, ஒரு அரசு நிர்வாக இயந்திரத்தை வச்சுட்டு அதை வந்து 2000 ரூபாய் கேட்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பிளாக்ல இருக்கிறாங்கன்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அதை கடமை அரசு சார்ந்தது. ஒரு அரசு வந்து அதை பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு இது வந்து அரசு அரசு வந்து குற்றம் சொல்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது. அதனால பொதுவாகவே முழுக்க பாத்தீங்கன்னா அன்பரசுடைய குற்றச்சாட்டு என்பது இந்த அரசுடைய அந்த இயலாமையை தான் காட்டுது. எல்லாரும் இப்படி கோட்டு விஜய் அப்படி இப்படின்னு காரசாரமா அள்ளி டப்புன்னு கவுண்டர் அட்டாக்க போட நம்ம ஏவா வேலை ஐயா வந்து ரொம்ப சாப்பிட்டா நிதானமா விஜய் கட்சி ஆரம்பிக்கட்டும், நாங்க வேணான்னு சொல்லல, அதை ஏன் நாங்க தடுக்க போறோம், எங்களுக்கு அது வேலையே கிடையாதுங்க, அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறோம், நாங்க வாட்டுக்கு எங்க வேலையை பார்க்குறோம், வாட் இஸ் திஸ் அப்படின்னு ரொம்ப சாப்பிட்டா கேட்டார். அவர் வந்து ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க, அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம், எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அடுத்து நம்ம திமுகவினுடைய ஒரு பெரிய புள்ளி அதான் KN நேரு ஐயா. இந்த பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன், அதை இவங்க கேட்டுக்கிட்டு வேற மாதிரி ஒன்று போடுதாக, திருச்சி சொல்லுதாங்கய்யா, என்னைக்காவது நான் அப்படி சொல்லுவேனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை பற்றி சொன்னார், எதுக்காக விளக்கம் கொடுத்துருக்கிறாருங்கிறது கோட்டு மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் தான், பார்க்க உங்களுக்கே புரியும். எந்த நிலையிலும் மீண்டும் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும், திமுகவுக்கு ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும், கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படி தான் சொன்னேன். நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்ல, அதுக்கு எனக்கு அதிகாரம் யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அது மாதிரிலாம் சொல்ல, அவங்களா போடுறாங்க. எந்த எதிரணி வந்து பலமாக இருக்கு, எதிரணி பலம் இல்லைன்னு சொன்னேன், எதிரணி பலம் இல்லை, நம்ம எந்த நிலையும் மீண்டும் திமுகவை கொண்டு வர வேண்டும்னு சொன்னேன். நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய கட்ட நான் சொல்ல முடியுமா? நான் அதிலெல்லாம் கீழே அவர் சொல்கிறத வேலை செய்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம், அதுதான் சந்திப்பீங்க. நாங்கள் இந்த கூட்டணி தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம். நிச்சயமாக இந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர். நேராக குடுன்னு போகிறோம் மக்கள்கிட்ட போய், மக்களை கோட்டு படம் வந்திருக்கு, விஜய் நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு படம் அப்படின்னு கேட்டோம். என் மைக்க கையில பிடிக்காத குறைய படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டாங்க.
இருக்கு, நீங்க பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்னா கொலை மாசு. மூவி வேற லெவல்ல இருக்கு, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நிறைய இருக்கு, சொன்னது எல்லாமே செஞ்சுட்டாங்க. ரொம்ப எல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ். அவர் ஒரு இமோஷனல் சீன் ஒன்று வரும், அவர் அழுகிற சீன் ஃபினாமினல். எல்லாமே ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல, எல்லாமே சூப்பரா இருந்து. திஷா வராங்க, ஓகே தாங்க, எல்லாம் நல்லா தான். நார்மலானது என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம், அந்த அளவுக்கு எது பெருசா இது தெரியல. வெங்கட் பிரபுக்கு மங்காத்தாவை விட இது ஒரு பெஸ்ட் மூவி. செகண்ட் ஹாஃப் தான் தியேட்டர் ஃபுல்லாவே வைபா இருந்தோம். படத்துல ட்விஸ்ட் இல்லனே, ட்விஸ்ட் தானே படமே. படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மாப்ள ஓட்டு நம்மளுக்கு தான் மாப்ள. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம், நல்லா இருக்கும் படம். ஒரு விஜய்னாலே செம்மையா இருக்கும், 2 விஜய் வேற சூப்பரா இருந்துச்சு. நிறைய சாங்ஸ் வந்துச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்கு, மாதிரி நிறைய விஷயம் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணா கொஞ்சம் டிராகா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒருத்தர் ரெண்டாவது இருக்காரு, செல்போனை சார்ஜ் போட்டு அப்படியே லைட்டா தூங்கிருக்காரு கடையில. அப்படி கூடி வந்த தம்பி, என்ன செல்போன்ல ரொம்ப நேரமா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, தப்பாச்சே அப்படின்னு சார்ஜை உருவிட்டு செல்போனை தூக்கிட்டு போயிட்டார். ஆட்டையா போட்டு போயிட்டாருங்க.